உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என்ன என் பாக்கியமே. கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய மக்களே, இந்த 2வது ஆராதனைக்கு வந்ததுக்கான உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக இணையதளத்தின் வாயிலாய் நம்மோடு கூட இணைந்திருக்கிற கர்த்தருடைய மக்களாக உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் ஆட்கொண்டு ஆசீர்வதிப்பராக. நம்ம எல்லாரும் தலையிலே தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பாடுகிற குழுவினர் ஒரு பாடலை பாடுகிற போது நாம் ஆயத்தப்படுவோம். இயேசுவுக்கே ஒப்புவித்து யாவையும் தாராளமா என்றும் அவரோடு தங்கி நம்பி நேசிப்பேனை யார் ஆத்மா சரீரத்தை உம்முடைய பொற்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குற கர்த்தாவே, நீர் எங்களை அங்கீகரித்து ஏற்று நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவருமா எழுந்து நின்று பாட்டு புஸ்தகத்தில் 22வது பாடலை நாம் பாடி கடவுளை ஆராதிக்கலாம். பாட்டு புஸ்தகத்தில் 22வது பாடல், துதிசை மனமே நிதம் துதிசை. மற்றும் நடத்தின தேவனை துதிசை, மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதிலேந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதிலேந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் உவந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் உவந்தளித்தாரே. துதிசை மனமே நிதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போதும், ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போதும் ஏகவலனுள் காவலனாயிருந்தாவே, ஏகவலனுள் காவலனாயிருந்தாவே.
துதிசை மனமே நீரம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு சோதனை பலவா மேகம் பொருணை சோழ்ந்தாலும் சோதனை பலவா மேகம் பொருணை சோழ்ந்தாலும் சேதம் வராமல் முற்றிலும் காக்க வல்லோரை சேதம் வராமல் முற்றிலும் காக்க வல்லோரை துதிசை மனமே நீரம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும் தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும் தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே துதிசை மனமே நீரம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின நன்றி மிகுந்த மனதோடு சந்தத முன்னை நடத்திடும் சத்திய தேவன் சந்தத முன்னை நடத்திடும் சத்திய தேவன் சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதனாலே சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதனாலே துதிசை மனமே நீரம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. நின்றபடியே நாம் மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 107வது சங்கீதம் வசனங்கள் 17 துவங்கி 30 முடிய நம் வாசிக்க கேட்கலாம். திரு பிரசன்னா அவர்கள் நமக்காக வாசிப்பார்கள். சங்கீதம் 107 வசனங்கள் 17 துவங்கி 30 முடிய மாறி மாறி வாசிக்க கேட்போம். சங்கீதம் 107 வசனங்கள் 17 துவங்கி 30 முடிய. 107வது சங்கீதம் வசனங்கள் 17 தொடங்கி 30 வரை. சங்கீதம் 107 17 முதல். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் ஆலோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல் பரியந்தம் நம்பியிருக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுப்புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். ஆத்மா கீழே கறந்து போகிறது. வெறித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. சேர்ந்து வாசிப்போம். அமைதியில் உண்டாத நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். முழங்கால் படிட்டு கர்த்தர் நமக்கு கற்பித்து கொடுத்த ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலத்திற்கு எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றொன்று வேலை ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். உட்காருவோம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இந்த 2வது ஆராதனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் என்பவர் இதனை சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய சபை மூப்புரம் அவர்கள் நமக்கு வாசிப்பார்கள். யோவான் 15 வசனங்கள் 1 துவங்கி 10 முடிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1 - 10 வரை. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாகிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். ஆமீன். கர்த்தர் தாமே திருவாக்கியங்களை நமக்கு என்ற ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நம்ம எல்லாரும் உட்கார்ந்த நிலையிலே பாட்டு புஸ்தகத்தில் 280வது பாடல் 2 சரணங்களை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். பாதம் பணிந்தேன் நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குவேன். இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குவேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குவே. இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குவே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே.
என்னாலும் துதியே உமையன்றி யாரை பாடுவேன். இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. சபைக்கு அறிவிக்கிறதான அறிவிப்புகளை சபை மூப்பர் அறிவிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2வது ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறதான திருச்சபை விசுவாச குடும்பங்களையும் புதிதாக வந்திருக்கிறதான விசுவாச குடும்பங்களையும் எங்களோடு இணையதளத்தின் மூலமாக ஆராதித்து கொண்டிருக்கிறதான அனைத்து விசுவாசிகளும் திருச்சபையின் சார்பாக, குறிப்பாக இசிஐ தூய அந்திரேயா இயேசுநகர் திருச்சபை சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். திருச்சபைக்கு அறிவிക്കേண்டதான பொதுவான அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். வழக்கம் போல் நம்முடைய திருச்சபையில் 2 ஆராதனைகள் மட்டுமே ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறும். மறு அறிவிப்பு வரும் வரை வேறு எந்த ஆராதனைகளோ ஐக்கியங்களோ திருவிருந்தோ நடைபெறாது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆராதனை முடிந்தவுடன் 11:30 மணிக்கு கடந்த நாட்களே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்துதான் நமது சபையை சேர்ந்த திரு ஜான் தியாகராஜன் என்பவரின் மனைவி திருமதி மேரி கலைச்செல்வி அவர்களின் ஆறுதல் ஜெப கூட்டம் 40B அபிராமபுரம் ரோடு, மேனாம்பேடு என்ற முகவரியில் நடைபெறும். அவர்கள் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய திருச்சபையிலே ஐக்கியம் கொண்டிருந்து வேலை நிமித்தமாக திருநென்றோர் பகுதியிலே சென்று மீண்டுமாக நம்முடைய பகுதியிலே கடந்த 1 வருடமாக நம்முடைய திருச்சபைக்கு புதிதாக ரட்சிக்கப்பட்டதான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக அந்த ஜெப கூட்டத்திலே திருச்சபையார் கலந்து கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் COVID-19 குறித்ததான விழிப்புணர்வு எங்களிடத்தில் சொல்லியும் ஒரு சிலர் நிர்விசாரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தயவுசெய்து முழு எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்கும்படி அரசு அறிவிப்பு மாத்திரம் இல்லை, திருச்சபையினுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். இந்நாள் வரை நீங்கள் கொடுத்து வருவதான எல்லா விதமான ஒத்துழைப்புகளுக்காக நாங்கள் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பேராயத்தில் இருக்கிறதான திருமதி அருட்திரு கதிரொலி மாணிக்கம் அவர்களை இசிஐ சென்னை பேராயராக திருநிலைப்படுத்த ஆராதனைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நீங்கள் தொடர்ந்து செபிக்கும்படி உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய இசிஐயிலே முதல் பெண் பேராயராக திருநிலைப்படுத்தப் போகிறதான திருமதி அருட்திரு கதிரொலி மாணிக்கத்திற்காக நீங்கள் தொடர்ந்து செபியுங்கள். அவருக்காக நம்முடைய திருச்சபையின் சார்பாக இசிஐ தூய அந்திரேயா இயேசுநகர் திருச்சபை சார்பாக போதகரும் விசுவாசிகள் நாம் இணைந்து அவருக்கு நாம் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவான ஜெபம் இன்னொரு அறிவிப்பு, நம்முடைய பேராயத்திலிருந்து வந்ததான சுற்றறிக்கை அது வாசிக்க நேரமில்லை, இருந்தாலும் அரசு அறிவிப்பு மற்றும் பேராய வழிகாட்டும் பண்ணி கூடுகைகளை தவிர்ப்பது நல்லது என்ற நோக்கத்தோடு வருகிறதான கிறிஸ்மஸ் காலங்களிலே நடக்க வேண்டியதான எல்லா விதமான விசேஷ நிகழ்வுகள் அது நடக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவு சுற்றறிக்கை மூலமாக வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மாதத்திலே சிறு பிள்ளைகளுடைய ப்ரோக்ராம் நடக்கும், அது தவிர்க்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வருகிறதான டிசம்பர் மாதத்திலே நம்முடைய கிறிஸ்மஸ் கீத பவனி கேரல் ரவுண்ட்ஸ் நம்ம போவோம், அதையும் தவிர்க்கும்படி அன்பான வேண்டுகோள் சுற்றறிக்கை மூலமாக வந்திருக்கிறது. அதற்கு மாறாக என்ன செய்யலாம் என்று சொல்லி நிர்வாக குழு முடிவெடுத்து உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும். இதில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி உங்களை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். பொதுவான ஜெப விண்ணப்பம், நம்முடைய முன்னாள் போதகர் ரெவரண்ட் ஜான் அவர்களின் மருமகளும் நம்முடைய சபையை சேர்ந்த சகோதரர் செல்வராஜ் அவர்களின் மகளுமான ரேச்சல் அவர்களுக்கு கடந்த வாரத்திலே ஒரு அழகான பெண் குழந்தையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். திருச்சபையின் சார்பாக அந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். பேராயர்களுக்காக, பேராய ஊழியர்களுக்காக, ஏரியா சேர்மன்கள், இசிஐ போதகர்கள் மற்றும் பேராய ஊழியம், குறிப்பாக ஐஎம்எம் நிருபம் ஊழியங்களுக்காக தொடர்ந்து உங்களுடைய தனிமட்ட குடும்பங்களில் ஜெபியுங்கள். சுகவீனமாக இருக்கிற குறிப்பாக சகோதரர் ஜான் கள்ளிக்குப்பம் அவர்களுக்காக ஜெபியுங்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதான சூழ்நிலை, அவருக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கடந்த நாளிலே காயத்தின் காரணமாக, விபத்தின் காரணமாக காயம் ஏற்பட்டிருக்கிறதான சகோதரர் செல்வராஜுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நம்முடைய சபையை சேர்ந்த அந்தோணி ஜீவா, அதாவது அந்தோனியுடைய தாயார் அவர்கள் காஞ்சிபுரத்திலே நேற்றைய தினத்தில் அவர் பேச்சு திறனை இழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு சூழ்நிலை அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்னுமாக நம்முடைய திருச்சபையிலே அநேக
விசுவாசிகள் பலகீனமாய் சுகவீனமாக இருக்கிறது, அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க முடியும். உங்களை திருச்சபையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய திருச்சபையின் தேவைகள் உண்டு, தேவைகளுக்காக ஜெபியுங்கள். குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்திலே நம்முடைய சபை மற்றும் பேராய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை நாங்கள் அன்பாக கேட்டுக்க. வேறு ஏதாவது அறிவிப்பு இருக்கிற பட்சத்தில் சபை ஆயர் அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார். விவாக அறிக்கை நான் ஒன்று வாசிக்கிறேன். நமது திருச்சபை சார்ந்ததான திரு பிலிப் ஞானரத்தினம், திருமதி கலாவதி பிலிப் ஞானரத்தினம் அவர்களுடைய மகன் செல்வன் திரு டேனியல் பிரேம்குமார் அவர்களும், திரு கில்பர்ட் திருமதி நிர்மலா கில்பர்ட் அவர்களின் மகள் செல்வி ஜி பிந்துவும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை சபைக்கு தெரியப்படுத்துகிறேன். இவ்விருவரும் இத்திருமணத்தில் சேரக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் விவாக அறிக்கை. இப்போவும் பிறந்தநாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். இந்த திருமண வீட்டார் யாராவது வந்திருப்பீர்கள்னு சொன்னால் நீங்கள் முன்பாக வந்து முழங்கால் படியிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். மணமகள் அல்லது மணமகன் வந்திருக்காங்க. உன்னை நோக்கும் எதிரேன் கண்ணின் முன்பில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிரேன் கண்ணி முன்பில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி துதித்து வா என்னடங்காத கிருபைகளுக்கா, இன்றும் தாங்கும் தம் புயலே இன்ப இயேசுவின் நாமமே, இன்றும் தாங்கும் தம் புயலே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதித்து கடவுளுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். இந்த நாளிலும் நாம் நிற்பது ஆண்டவருடைய கிருபை. ஆமென். அவருடைய இரக்கத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, நான் உனக்கு இரக்கம் பண்ணுவேன், ஆமென், நான் உனக்கு இரக்கம் செய்வேன். ஆமென். கர்த்தரை எல்லாரும் முழு உள்ளத்தோடு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்று சொல்லி ஆமென். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் அங்கீகரிக்கட்டும். ஆமென். நம்முடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கட்டும். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட வெளிப்படட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்துற சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எத்தனையோ பேர்கள் நம்மோடு கூட ஆராதித்து வருகிற பிள்ளைகள், அல்லேலூயா. நிறைய பேர் மரித்து போயிருக்கிறார்கள். எத்தனை பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் ஸ்தோத்திரம் நம்மை பலப்படுத்தியிருக்கிறதே, நன்றி செலுத்துவோம். இயேசுவே ஸ்தோத்திரம். நீர் வெளிப்படும் ஆண்டவரே, சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. உம்மை நாங்கள் தரிசிக்க வந்திருக்கிறோம். இயேசுவே நீர் வெளிப்படும் சுவாமி, நீர் வெளிப்படும். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி
ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. ஆமென். ஆராதனை. சொல்லுங்க. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சொல்லுங்க. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே, சொல்லுங்க. இயேசுநாதா, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை. ஆராதனை. என்ன ஒரு விசை. ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை. ஆராதனை. நேசரே, உம் தேரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. மார்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நான் என் முழு உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஆமென். என்னை அங்கீகரியும் அப்பா. அல்லேலூயா. உமக்காக நான் எதையும் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஆமாம் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? ஆமென். நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனையோ செல்வந்தர்களை நாம் இழந்திருக்கிறோம், மரித்து போயிருக்கிறார்கள். அற்புதம் நேசரமாகிய உங்களை கடவுள் எந்த நோக்கத்திற்காக வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவர். ஆமென். அந்த நோக்கத்தை ஆண்டவரை நிறைவேற்ற எனக்கு பலனை தார், ஞானத்தை தார், கிருபைகளை தார சொல்லி கேளுங்க. இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம். சின்ன பிள்ளைங்க மரித்து போனாங்க, வாலிப பிள்ளைங்க மரித்து போனாங்க, நடுத்தர வயதில் இருக்கிற மக்கள் மரித்து போனாங்க, ஜெபிக்கிற முதியவர்களை நாம் இழந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்கிற கர்த்தருடைய மக்களை நாம் இழந்திருக்கிறோம். உன்னை என்னை வைத்திருக்கிற நோக்கம் இயேசுவே, உம்மை நாங்கள் வெளிப்படுத்திட்டோம் சுவாமி. சொல்லுங்க. உம்மை நாங்கள் வெளிப்படுத்திட்டோம் அப்பா. எங்க கிரியைகளினாலே உம்மை நாங்கள் வெளிப்படுத்தட்டும் அப்பா. என்னுடைய செய்கையினாலுமே நாங்கள் வெளிப்படுத்திட்டோம் சுவாமி. என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்காய் பாரத்தை சுமந்த இயேசுவே ஸ்தோத்திரம். நமக்காக பாவங்களை சுமந்தாரே ஆண்டவரே. அந்த கல்வாரி காட்சியை ஒரு விசையாய் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வரும். எனக்காய் ரத்தம் சிந்தி மரித்தவரே, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய பலவீனங்களுக்காக, என்னுடைய துணிகரமான கிரியைகளுக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தினவரே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை மீட்டுக் கொண்டவரே, என்னை வாழ வைக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஹல்லேலூயா. இம்மட்டு 11வது மாதத்துக்கு வரையில ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. உப்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து மீண்டுமாய் கருத்துக்களை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. எஸ். ஹல்லேலூயா. இயேசுவே
நல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்ல செயல் நினைத்து உபகாரங்களுக்காக, உள்ளமே நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. சேர்ந்து நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்ல பிதாவே, உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரையில் நீர் செய்த உபகாரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள அப்படிப்பட்ட வரங்களை, கிருபை வரங்களை தார சுவாமி. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை மாத்திரம் செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் எதற்காக எங்களை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளட்டும் சுவாமி. சுவிசேஷத்தை அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று பக்தன் சொல்லுகிறானே, உடைய சுவிசேஷத்தை நாங்கள் பிரதிபலிக்க எங்களுடைய நடக்கையிலே, எங்களுடைய செய்கையிலே, எங்களுடைய வார்த்தையில், எங்களுடைய எல்லா கிரியிலும் உம்மை வெளிப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். ஹல்லேலூயா. மீண்டும் இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்குதானே, உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்வதாக. முதல் ஆராதனையில் நம்மோடு கூட இடைப்பட்ட ஆண்டவருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அருமையான கர்த்தருடைய தாசன் நம் மத்தியில் வந்திருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியமான நாள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை அவருடைய பெயரை பற்றி நான் அறிந்திருந்தாலும் அவரை முகமுகமாய் பார்க்குகிற ஒரு ஸ்லாக்கியம் 3 மாதத்திற்கு முன்பாக ஆண்டவர் உதவி செய்தார். அவருடைய பெயர் ரெவரண்ட் பிரபு சாந்தராஜ். நம்முடைய ஈசிஐ இறையியல் கல்லூரியிலே 4 ஆண்டுகள் பெற்று ஒரு பரம தரிசனத்தோடு கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு திருவள்ளூர் பகுதியில் IEM என்ற ஒரு நிறுவனத்தை அவர்கள் நிறுவி தேவனுடைய ஒத்தாசையினால் அவருடைய தரிசனங்கள் எல்லாம் சபையில் இருக்கிற விசுவாச பெருமக்கள் வேத அறிவில் நன்றாக அவர்கள் அறிந்து உணர்ந்து கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அவர் வீட்டையே இறையியல் கல்லூரியாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் பட்டம் பெறுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், திருச்சபையின் விசுவாசிகள் ஏராளம். கடந்த பட்டமளிப்பு விழாவிலே நானும் அவர்கள் விழாவிலே நான் கலந்து கொள்ள அழைப்பு பெற்றேன். ஆக மிக சிறப்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் 3 ஆண்டுகள் படித்து அவர்கள் பட்டம் பெற்று ஒவ்வொருவரும் சொன்ன சாட்சி அற்புதமானது. எல்லாம் ஹிந்துவிலிருந்து வந்தவங்க, ஏற்கனவே கிறிஸ்துவில் இருந்தவங்க. இத்தனை ஆண்டு காலமாய் நாங்கள் ஆராதித்தோம், கண்மூடித்தனமாக இருந்தோம். ஆனால் வேதத்தை நன்கு புரிந்து உணர்ந்து இன்றைக்கு கர்த்தருடைய காரியத்திலே நாங்கள் நிற்பது பெரிய கிருபை என்று அவர்கள் அந்த சொன்ன சாட்சி மிக அற்புதமானது. ஆகவே அந்த தரிசனத்தோடு அந்த தாகத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிற தேவ மனுஷனோடு கூட ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எல்லாரும் அறிந்த வண்ணமாய் ஏதாவது ஒரு சபைக்கு சென்று ஜெபிப்பதோ அல்லது மலைக்கு சென்று ஜெபிப்பதோ வழக்கம். ஆகவே கடந்த 3 மாதக்காலமாய் அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தையும் ஆண்டவர் அடிமைக்கு தந்தபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே தொடர்ந்து அவருக்காக அவருடைய ஊழியத்திற்காக ஜெபிங்கள். அற்புதமான ஒரு வேத வியாக்கியானம், அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் அவரிடத்திலே கண்டதை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் சொல்லாமல் இருக்க முடியாது. இன்றைக்கு அந்நிய பாஷைகள் எல்லாரும் பேசுகிறார்கள் சபைகளிலே. யார் உண்மையாக பேசுகிறாங்க, யார் பொய்யாக பேசுகிறாங்கன்னு தெரில. சில நேரத்தில் நாமளே சொல்லுவோம், இவங்க என்ன சர்ச்சில் அவ்வளோ அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஆனால் அவங்க செய்கை வேறு விதமாக இருக்குது, அதுக்கு ஒத்து வரலேன்றோம். அது ஒரு சில ஒளியின் தூதனுடைய கிரியைகள், அப்படியே அந்த ஸ்பிரிட் மாதிரி பேசும். ஆனால் இவருக்குரிய ஒரு விசேஷித்த வரம்
யார் என்ன அந்நிய பாஷைகள் பேசினாலும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை வியாக்கியானம் செய்கிற ஒரு வரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதை அவர் உணர்வார், அதை அப்படியே சபைக்கு சொல்லுவார். இதெல்லாம் நான் ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை, ஆனால் கேட்டிருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை பெற்ற ஒரு தேவ மனுஷனை பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று அவர் வந்திருக்கிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய திருச்சபையிலும் இன்றைக்கு வேறு பிரசங்கியாரை அவர்கள் ஒழுங்கு செய்துவிட்டு இன்றைக்கி வந்திருக்கிறார்கள். முதல் ஆராதனை மிக ஆசீர்வாதமாக இருந்தது. ஆகவே வேத அறிவிலே நாம் எல்லாரும் வளர வேண்டும் என்ற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம், கடைசி காலங்கள். ஆகவே தொடர்ந்து நீங்கள் வேத வசனங்களை இன்னும் ஆராய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்காக பைபிள் ஸ்டடி, அதாவது தியாலஜி கற்றுக் கொடுக்கவும் ஆயத்தமாய் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் தம்பி ஜேக்கப்பை நீங்கள் அணுகி நீங்கள் பெயர் சொல்வீர்கள் என்று சொல்ல அவர்களை ஜனவரி மாதத்திலிருந்து ஒரு இறையியல் கல்லூரியிலே நீங்கள் சேர்ந்து படிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆகவே தொடர்ந்து அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் செய்வாராக. நல்ல லெக்சர்ஸை கொண்டு அவர் கிரேட் தியாலஜியன், நாட் ஓன்லி பாஸ்டர் அல்லது எவாஞ்சலிஸ்ட் அப்படின்ற இல்லாமல் நல்ல இறையியல் கற்று போதிக்கிற ஒரு கர்த்தருடைய தேவ மனுஷன். 3 வேளையில சொல்ல வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. என்னை அறிமுகப்படுத்தி என்னை அழைத்ததான உங்களுடைய ஆயர் அருமை அண்ணன், சமீப காலத்தில் நான் அவர்களையும் பேர் அறிந்திருக்கு மட்டுமல்ல அவர்களை பார்த்திருக்கிறேன். பட்டாராம் திருச்சபையில் இருக்கும் பொழுது அவருடைய ஆராதனையில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். மிகவும் அற்புதமாக அவரும் வரங்களை பெற்றவர் தான், நான் மாத்திரமல்ல அவரும் வரங்களை பெற்றவர். இந்த அவரோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் என்னுடைய நண்பரிடத்திலும் அண்ணனை குறித்து அதிக உயர்வாக சொல்லியிருக்கிறேன். அவரிடத்தில் அநேக வரங்கள் இருக்கிறது. சில பேருக்கு வரங்கள் இருக்கும், வெளிப்படையாக அவங்க காட்டிக்கொள்வாங்க. ஆனால் உங்களுடைய ஆயர் அருமையான அண்ணன் அவர்களுக்கு வரங்கள் இருக்கிறது. இருக்கிற வரங்களே பெரிய வரம் எது தெரியுமா? தாழ்மையாக இருக்கிறது தான் பெரிய வரம். அல்லேலூயா. எத்தனை வரங்கள் இருந்தாலும் தாழ்மையாக இருப்பது தான் மிகப்பெரிய விஷயம். அந்த தாழ்மையை அவரிடத்தில் நான் பார்த்தேன். அதே போல் அவருடைய பேச்சில் கூட ஒரு பதட்டம் இல்லவே இல்லை. எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த தேவ மனிதராக இருக்கிறார். ஆலோசனை நன்றாக வழங்குகிறார். இப்படி தான் இருக்கும், அடுத்தது ஒரு கருத்தை நன்றாக சற்றேறக்குரிய அவர் சொல்லுவதும் நான் சொல்லுவதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் பார்த்தேன், இந்த 2 ஜெபத்தில் அப்படி தான் பார்த்தேன். அவங்க ஐடியாலஜி என்னுடைய ஐடியாலஜி ஒரே மாதிரி தான் இருக்குது. உண்மையாகவே கர்த்தர் வரும் நாட்களிலே அவர்களை வல்லமையாக பயன்படுத்த போகிறார். அதுக்குரிய காலகட்டங்கள்லாம் சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உண்மையாகவே அவங்களுடைய வார்த்தையில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் கேளுங்க, நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க எல்லாரும். அவரிடத்துல அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அவரிடத்துல ஒரு கூடுதலான வரம் என்னவென்றால் அவர் பேச ஆரம்பித்தால் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. முடிஞ்சுச்சுன்னா அவர் பின்னாடி கூட போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் அவருக்கு கொடுத்துருக்கிறார். ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவரோட நட்பு வைத்து கொள்வதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். ஏன்னா அந்த கிருபை அவரிடத்துல அந்த ஃபேஸில், அந்த முகத்திலேயே அவர் இருதயத்தினுடைய எண்ணங்கள் முகத்தில் வெளிப்படுகிறது. அதான் சொல்லுவாங்களே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதெல்லாம் அழகு கிடையாது. நிறைய பேர் வெள்ளையாக இருக்கிறோம், அந்த வெள்ளையை வச்சு பெருமையாக இருக்கணும், அது கிடையாது. உள்ளே இருக்கிற அந்த அழகு அவரிடத்துல பேச்சிலும் முகத்திலும் வெளிப்படுகிறது. அது கர்த்தருடைய கிருபை. அருமையான ஐயா அவர்களுக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் என்னை அழைத்ததான அருமை மூப்பர் குழுவினர் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆவியானவர் நமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட வாழ்வடைந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்து
ஆண்டவர் மேலே சாஞ்சிக்க எனக்கு விருப்பம். யோவான் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். He loves Jesus Christ more than his life. அவர் வாழ்க்கையை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசித்தார். You need such experience. அது போல ஒரு அனுபவம் உங்களுக்கு வேணும். உங்கள் வாழ்க்கையே இந்த உலகத்தில் ஜீவிக்கணுன்ற ஒரு பேர் ஆவல் இருக்குல்ல, அதை காட்டிலும் இயேசு மேலே அதிக ஆசை இருக்கும். அப்படி சொல்கிறவங்களா கைகளை உயர்த்தி என்னோடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி கண்களை மூடி உண்மையாக ஒரு முறை பாடலாமா? இயேசுவின் மேல் சாய்ந்து துன்பவனாகிரத்தில் நடந்திட வாழ்வடைந்தே துன்பவனாகிரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. மீண்டும் சொல்லுவோம். துன்பவனாகிரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. கரங்களை வைத்து சொல்லுவோம். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதே. வழி நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லா கைகளை தட்டி பாடுவோம். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை கொஞ்சம் உற்சாகமாய் பாடுவோம். வழி நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. What a walking part in the blood of the Lamb. Very power, what a walking part in the precious blood of the Lamb. Very power, what a walking power in the blood of the Lamb. Very power, what a walking power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு. பிள்ளைகள் யாவரையும் உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புமாறாக. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தினார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினார். எல்லாம் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. ஆவியானவர் ஏற்கனவே நம்ம கேட்ட ஆவியானவர் ஊழியம் செய்யும்படி நான் ஒரு பெரிய தடையை பார்க்குறேன் இந்த ஆராதனையில். நம்ம கூடி வரும்போதெல்லாம் ஒரு சோறு உள்ள நுழையும் போதே ஒரு 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 தூக்கம் மயக்கத்தின் ஆவி
ஒரு மனம் பலகீனம், ஷோல்டர்லாம் வலி, பேக் பெயின். ஸோ இன்னைக்கு இந்த கட்டு ஆண்டவர் உடைக்க போகிறாரு. He will breaks your bondage. கட்டுகளை உடைக்க போகிறார். எல்லா கைகளை நல்லா தட்டி, இங்கே தட்ட. கை ஏன் தட்டணும் தெரியுமா? சகல ஜனங்களே கை கூட்டிப்பா. அது வசனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் எப்போதும் வெற்றி பெற்றவன். தாவீது அப்படி தான் நினைப்பான் ஆண்டவரை. வெற்றி பெற்றால் தான் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? சந்தோஷத்தில் கை தட்ட முடியும். எல்லா கரங்களையும் தட்டுங்க, கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, ஆவியிலிருந்து கட்டளை கொடு. Power in the precious blood of the Lamb. There is power, wonder working power in the blood of the Lamb. விடுதலை. There is power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் எல்லாம் உங்க கால் எடுத்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வைங்க. நான் ஜெயிக்க போறேன். அல்லேலூயா. This step is going to be a victorious sign of victorious. நான் ஜெயிக்க ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைங்க. நான் ஜெயிக்க போறேன். முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரனாய். கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்களே. முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரனாய். கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்கள். கொஞ்சம் வடமா சென்று சொல்லுவோம். உங்களை பார்த்தா ஐ ஃபீல் லைக் ஏ ஸ்டாச்சு. உங்களை பார்த்தா ஒரு சிலை மாதிரி தெரியுது. நோ நோ நோ, ஐடல் பிலாங்ஸ் டு த ஈவில். A living sacrifice belongs to God. ஒரு சிலை பிசாசுக்குரியது. நான் உயிர் உள்ளவன் என்றால் என் சரீரங்களை அசைத்து ஆண்டவருக்குரியவனாய் காட்ட வேண்டும். கொஞ்சம் உடம்பு அசைத்து கைத்தட்டி முன்னேறி செல்லணும்னா அப்படியே நிற்க கூடாது. மார்ச் ஃபார்வர்ட். முன்னேறி செல்வேன், முன்னேறி கொஞ்சம் காலை எடுத்து கிரங்கள் பாடி, கிரங்கள் பாடி, வேற்றை பேரங்களே. முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவை போல் வீரனாய். கிரங்கள் பாடி, கிரங்கள் பாடி, வேற்றையின் கீதங்களாய். ஓஹோ ஓஹோ பரிசுத்த பிதாவே, உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு அனுப்பி ஊழியம் செய்யவையும் உம்முடைய கிருபையின் வசனத்தினால் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். I go for rapid fire. வேகமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாசித்த வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். பலமுறை இந்த வசனத்தை நீங்கள் தியானித்திருப்பீர்கள். நான் முந்தின ஆராதனையிலே நான் என்ன பேசினேன் என்றால் யோவான் 10ஆம் அதிகாரத்தை பேசினேன். நானே நல்ல மேய்ப்பன், நானே ஆடுகளுக்கு வாசல். இயேசு வாசலாகவும் இருக்கிறார், மேய்ப்பனாகவும் இருக்கிறார் என்று பேசினேன். இப்பொழுது நான் பேச போகிறது 2ஆம் வசனம். 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அலத்தியான், அலத்தியான் என்ற கிரேக்க வார்த்தை ட்ரூ டிபெண்டபிள், அவர் உண்மையாய் சார்ந்திருத்தல். அலத்தியான் ட்ரூ டிபெண்டபிள், உண்மையாய் சார்ந்திருத்தல் இருக்கும் பொழுதுதான். எப்படி அவரை உண்மையாய் சார்ந்திருப்பது?
நான் சார்ந்திருப்பது போல தான் இருக்கிறது, ஆண்டவரை சார்ந்திருப்பது போல தான் இருக்கிறது. ஆனால் என்னால் அவரை சார்ந்திருக்க முடியவில்லை. உண்மை அதுதான். See the reality of your heart. உங்களுடைய இருதயத்தினுடைய உண்மையான நிலை என்ன? அவரை சார்ந்திருக்கிறேனா? உண்மையாகவே அவரை சார்ந்திருக்க முடிகிறதா என்னாலே? இல்லை, நான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாத்திரம் அல்லது எனக்கு வேண்டிய போது மாத்திரம் அவரை சார்ந்திருக்க நிலையில் நான் இருக்கிறேனா? அவரை சார்ந்திருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? சாதாரணமாக வாழணுமா? எப்படி தனியாக பரிசுத்தமாக வாழணுமா? இல்லை இதுக்குன்னு ஒரு கோட்டிங் ஏதாவது மேலே முகக்கவசம் நம்ம போட்டுட்ருக்கோமா, நம்ம போட்டுக்கணுமா? கிடையாது. வசனம் சொல்லுது, என்னில் நிலைத்திருங்கள், அபைட் இன் மீ. நிலைத்திருங்கள் என்று சொன்னாலே என்னவென்றால் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுதல். இயேசு சொன்ன வார்த்தையை கை கொண்டாலே போதும், நம்ம சுத்தமாக இருப்போம். அல்லேலூயா சொல்லலாமா? அங்கே 2 விஷயத்தை நான் சொன்னேன், மெய்ப்பன், வாசல். இங்கே நான் சொல்ல போகிறது என்னென்னா, கனி கொடுக்கிறது, கனி கொடாமல் இருப்பது. கனி கொடுப்பது இது ஒரு உவமை. யோவானில் மாத்திரம்தான் இந்த மாதிரி உவமையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். மெட்டஃபரிக்கல் உருவகத்தை பார்க்க முடியும் யோவானில் மாத்திரம்தான். வேறு எங்கேயுமே நானே நானே என்ற வார்த்தையை சொல்ல மாட்டார். மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இங்கே மட்டும்தான், யோவானில் மாத்திரம்தான் நானே நானே என்று சொல்லுவார். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ, இதே வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? யாராவது சரியாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் போடுற காணிக்கை அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த 2ஆம் வசனத்தை ஒரு வாட்டி எல்லாரும் பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏன் புரியுதா உங்களுக்கு? யாராவது சரியாக ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். எனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுங்க. நீங்கள் தான் மெசேஜ் கொடுக்கணும், நான் கேட்கணும். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வரவில்லை, ஏனென்றால் நீங்கள் பிரசங்கத்தை கேட்டு வளர்ந்தவர்கள். நான் உங்களுக்கு உபதேசிக்க வந்திருக்கிறேன். I am not come to preach here, I am going to teach. Not I am, the Holy Spirit is going to teach you. நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிக்க போகிறார். நன்றாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதாம்மா? உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதா? அதில் ஏன் புரியலன்னா, நம்ம தலையில் ட்ரெடிஷன் இருக்குது, பாரம்பரியம் இருக்குது. நம்ம தலையில் பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. எப்படி பைபிள் வாசிக்கிறோம்? இன்றைக்கி ஒரு அதிகாரம் வாசிக்கணும், அவ்வளோதான். இதுதான் மெத்தட் நம்மளுக்கு. இதுக்கு மேலே வேறு மெத்தட் தெரியாது நமக்கு. ஆனால் நீங்கள் டீப்பாக பார்க்கணும். டீப்பாக பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணை உயர்த்தி பார்ப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. டீப்பாக பாருங்கள் பைபிளை. சும்மா பாருங்களேன், டீப்பாக பாருங்கள். எல்லோரும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நான் பார்க்குறேன். பாருங்கள், முடிச்சு தான் பார்த்துன்னு இருக்க முடியும் உங்களால், வேறு எதுவும் தெரியாது. தம்பி டீப்பாக பாரு, இங்கிலீஷ் பைபிளை வச்சுன்னுங்கிற, டீப்பாக பாரு. அது படி, 2வது வசனம் படி. அது அர்த்தம் ஏதாவது சொல்லலாம். கை தட்டுங்களா, அந்த குழந்தை கை தட்டுங்க. எதெல்லாம் பிரான்ச்சு ஃப்ரூட் கொடுக்குமோ அதை வச்சுருப்பாராம். எந்த கொடியெலாம் பிரான்ச்லாம் வந்து ஃப்ரூட்டு கொடுக்காத வெட்டிட்டு வாரான். அந்த குழந்தைக்கு புரிஞ்சது சொல்லுது. ஆனால் எனக்கு புரிஞ்சது எப்படின்னா, 2மே யார்கிட்ட இருக்குதுன்னா, ஒரு செடிக்கிட்ட தான் இருக்குது. கனி கொடுக்குறதும் அவர்கிட்ட தான் இருக்குது, கனி கொடுக்காததும் அவர்கிட்ட தான் இருக்குது. இந்த வித்தியாசம் பார்த்தீங்களா யாராவது? 2மே எங்கே இருக்குது? ஆண்டவர்கிட்டலாம் சொல்லக்கூடாது. யார்கிட்ட இருக்குது? ஒரே செடியில் தான் இருக்குது. த கேட்டகரிஸ், த வெரைட்டி ஆஃப் பிரான்ச்சஸ். ஒரே மரம் தான், ஒரு கிளையில் நிறைய பழம் இருக்குது, ஒரு கிளையில் எல்லாம் சொத்தை பிடிச்சது இருக்குது. இதுதான் அங்கே பண்பு, இந்த வசனத்துடைய பண்பு அதுதான். ஏன் இந்த 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 மெட்டஃபர், இந்த உருவகத்தை திடீர்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, முன்னாடி அதிகாரம் கடைசி வசனம் பாருங்களேன். நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன் என்றும், பிதா எனக்கு கட்டளையிட்டபடி செய்கிறேன் என்றும், உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், எழுந்துருங்க, எழுந்துருங்க, எழுந்துக்காதீங்க, உட்காருங்க அப்படின்னு யார் சொன்னார்னா, இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். சீஷர்களை பார்த்து சொன்னார்,
வாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோன்றார். அல்லேலூயா. இந்த கட்டம்ன்றது நான் உங்களோட பேசின்னு இருக்க கட்டம். இனி வரப்போகிற அடுத்த கட்டம் என்னன்னா, நான் பேசுனதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சிலுவையில் செய்ய போகிறேன்ற அர்த்தம். வாழ்க்கையில் பேசுறது எளிமையாக பேசிடலாம், பேசின வார்த்தைகளை நானே கடைபிடிப்பது கஷ்டம். இன்னைக்கு இந்த ஸ்ட்ரகிள் எல்லாருக்குமே இருக்குது. கிறிஸ்துவங்களுக்கு நிறைய இருக்குது, நிறைய பேசுவாங்க. கிறிஸ்துவங்க வாய்க்கிழியே பேசுவாங்க. என்னங்க அப்படின்னா என்ன அர்த்தங்க? வாய்க்கிழியே பேசுறதுன்னா அப்படின்னா என்ன? ஐ வாண்ட் டு டேஸ்ட் த சஃபரிங். நான் பாடுகளை ருசி பார்க்க விரும்புகிறேன், வாங்க போவோன்றாரு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எழுந்துருங்க. நீங்கள் என்ன பண்ணிங்க? எழுந்துட்டு. இதே மாதிரி தான் அவங்களும் எழுந்துக்கிட்டாங்க, எல்லாரும் எழுந்துக்கிட்டாங்க. ஏன் திடீர்னு திராட்சை செடியை சொல்கிறார் பாருங்கள். எழுந்துருவோம் போவோங்கள்ட்டாரு. போனாங்களா இல்லையா? இல்லை பைபிள் இல்லையா? எப்படி நாங்கள் சொல்கிறது? ஐயா போனாங்களா இல்லையா? ஐயா அப்போ எப்படி பேசியிருப்பார்? போகிற வழியே பேசின்னு போயிருப்பாரா? ஆனால் அப்படி ஒன்றும் தெரியலையே, போகிற வழியிலே பேசின்னு போன மாதிரி தெரியலையே. தெரில பாருங்கள், போகிற வழியிலே பேசணும் பாருங்கள். அப்படி தெரிதா பாருங்கள், எது தெரிதா பாருங்கள், அப்படி ஏதாவது தெரிதா பாருங்கள். 18:1 வாசிங்களா? எவைகளே ஒரு 2 அதிகாரம் சொன்ன பின்பு, அதிகாரம் நம்ம பிரிச்சது, மனிதர்கள் பிரிச்சது அதிகாரம்லாம். இவ்வளோ வார்த்தைகள் சொன்ன பின்பு இப்படி வாசிக்கலாமா? இப்படி யார் வாசித்ததுமா? யார் வாசித்தது பைபிள்? இப்போ இப்படி வாசிக்க. இயேசு இதுக்கு முன்னாடி சொன்ன வசனங்கள்லாம் சொன்ன பின்பு சொல்லுங்கள். சொன்ன பின்பு அம்மா எப்பம்மா போனார்? போயினே பேசினாரா, உட்காந்துக்கினே பேசினாரா? எப்போ போனார்? அப்புறம் தான் போயிருக்காரு. அப்போ என்ன பண்ணியிருக்காரு? எழுந்த உடனே ஏதோ ஒன்று அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது. இந்த இடத்துல எழுந்தார் பாருங்க, எழுந்துருங்க போகலான்னொடனே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. நமக்கு கூட அப்படி தான், கிளம்பலான்னொடனே தான் நிறைய டிஸ்டர்ப் வரும். என்னது? கிளம்பலான்னொடனே தான் நான் வரும். எனக்கு கூட இன்றைக்கி பயங்கர டிஸ்டர்பு. 6:45 வர சொன்னேன். எங்கள் ஐயா என்ன பண்ணார்னா கரெக்டாக 6:20 வீட்டாண்ட வந்தார். எனக்கு ரத்த கொதிப்பே வந்துருச்சு. என்ன இவர் இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லி. ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. ப்ரெஷர் அதிகமாகிட்டால் மெசேஜெல்லாம் கலைஞ்சிட போதுன்னு, என் இருதய பலகைகளை எல்லாம் அழிஞ்சிட போதுன்னு பயந்துக்கினே சோதனம் பண்ணு வந்தேன். தெரியுமா உங்களுக்கு, கோவப்பட்டால் எல்லாம் கலைஞ்சிரும். நிறைய கோவம் உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருதுன்னா உங்களுக்கு நிறைய மறதி வந்துடும், மறதி வியாதி வந்துடும். தெரியுமா அது உங்களுக்கு? எப்படி சொன்னால், நீங்கள் நிறைய கோவப்பட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஃபைல் மூவ் ஆகினே இருக்கும் உங்கள் மூளையில். உங்கள் மூளை வந்து ஒரு மெமரி கார்டு மாதிரி. நிறைய கோவம், நிறைய விஷயம் கோவம் வந்துக்கினே இருந்துச்சுன்னா நிறைய அழிஞ்சிக்கிட்டே வரும். வைரஸ் மாதிரி, வைரஸ் பூந்த மாதிரி எல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் பாருங்கள், கோவப்படுறங்க யாருக்கெல்லாம் நான் சட்டுன்னு கோவம் வருது? கை உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்கு வருதுப்பா. நிறைய புனிதர்கள் இருக்கீங்களே சபையில், கோவம் வராத புனிதர்கள்லாம் நான் ஒத்துக்கிறேன். எத்தனை பேர் நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். இதெல்லாம் தப்பு இல்லை, பிஹேவியர் தானே, தப்பு இல்லை. ரைட். இவ்வளோ பேர் கோவம் வருது, சட்டுன்னு கோவம். நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள், நிறைய மறந்துட்டு இருப்பீங்க.
நிறைய மறந்துடுவாங்க. கோவப்படுறவங்க நிறைய மறந்துடுவாங்க, சடான் ஞாபகம் வராது. அவங்களுக்கு எல்லாமே எது ஞாபகம் இருக்குன்னா, பழைய நெகட்டிவ் சம்பவம் எல்லாம் ஞாபகம் இருக்கும். அவன் அப்படி பண்ணானே, இவன் இப்படி பண்ணானே, இவன் இப்படி பண்ணானே. அதனால் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துனுடைய மன்னிப்பு நம்மளால் சரியாக உணர முடியாது. இது ஒரு பாதிப்பு இருக்குது. இதெல்லாம் சைடு எஃபெக்ட். நல்லா கவனிச்சுக்கிங்க. இப்போ சட்டுன்னு இவருக்கு ஏதோ ஒன்று பட்டுருக்குது, ஒன்று நின்ட்டார். சட்டுன்னு பட்டதுனால பட்டுன்னு நின்ட்டார். என்ன பட்டுச்சு அப்படின்னா, இது வந்து பஸ்கா பண்டிகை வர நேரம் அப்படி தான் சொல்லுது முன்னாடி வசனம். பாருங்கள் 13ஆம் அதிகாரம் பாருங்கள், 13:1 வாசிங்க. என்னதான் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே பாருங்க, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே அப்படின்னா பண்டிகை வரப்போகுது, அதுக்கு முன்னாடி. அப்போ பண்டிகைனா எப்படி இருக்கும்? ஆலயம் ஜெகஜோதியாக இருக்குமா? என்னது ஜெகஜோதியாக? எப்படி ஜெகஜோதினா எப்படி இருக்கும்? டெக்கரேஷன் எப்படிமா பண்ணுவாங்க? டெக்கரேஷனு அந்த காலத்து இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, அப்படியே நாக்கெல்லாம் தொங்க போட்டுன்னு டெக்கரேஷன் பண்ணுறாங்க இல்லை, சீரியல் லைட்லேயே. அந்த மாதிரி அந்த காலத்தில் நிலா வெளிச்சம் பட்டா மினுக்கக்கூடிய கற்களினால திராட்சை குலைகளை எருசலேம் ஆலயத்துக்கு வெளியே என்ன பண்ணாங்களாம், டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. செடி இருக்கிற மாதிரி திராட்சை செடி இங்கே இருக்கா, இருக்கா பாருங்க. இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க கற்களினால், கண்ணாடி இல்லை கற்களினால். எருசலேம் ஆலயத்தினுடைய மதில் சுவர்லாம் மேலெல்லாம் டிசைன் கற்கள் அந்த மாதிரி புதைச்சிருந்தேன். இது என்ன பண்ணோமா, நிலா வெளிச்சத்தில் மின்னும். அப்படி மின்னும் பொழுது சட்டுன்னு ஆசிரியர்கள் வேதாகம ஆராய்ச்சியில் அது அவர் கண்ணில் பட்டுருச்சு. இதெல்லாம் பொய்யான திராட்சை செடி, வரைஞ்சி வச்சிருக்கிறது கல் பதிலாம் பொய்யான திராட்சை செடி. நான் தான் மெய்யான திராட்சை செடி இஸ்ரவேலுக்கு. அல்லேலூயா. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பார்த்தா அவர் திராட்சை செடி, திராட்சை தோட்டக்காரராக சித்தரிக்கப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 15:6. பழைய ஏற்பாட்டு போன இதுலேயும் நம்ம பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் அவர் மேய்ப்பனாக இருந்திருக்காரு. புதிய ஏற்பாட்டில் இயேசு தான் அந்த மேய்ப்பன் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் அங்கேயும் திராட்சை செடியை குறித்து, இஸ்ரவேல திராட்சை செடி குறித்து ஒயின் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னை மெய்யான திராட்சை செடி. இந்த மெய்யானன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பொய்யான சொல்லுங்கள் எல்லாரும். என்ன பொய்யான? நிலா வெளிச்சம் பட்டு மின்னுகிற டிசைன் பண்ண அந்த டிசைன். ஏன்னா இவங்க தான் அடிக்கடி பெருமையை பேசுவாங்க. எந்த பெருமையை பேசுவாங்க? ஆலய பெருமையை பேசுவாங்க. பார்த்தீங்களா ஆண்டவரே எவ்வளோ பெரிய ஆலயம் தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க. அவர்கிட்டே கருத்து கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? இந்த ஆலயத்தை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர் என்ன கேட்பாங்க. அவர் உடனே சொல்லுவார் டமால்னு. இந்த ஆலயம் ஒரு கல் மேல் ஒரு கல் இருக்காது, டமால்னு ஒன்றுவார். எல்லாம் அந்த இடத்துல அப்படியே நொந்து போயிடுவான். என்னடா இவர்கிட்ட போய் வாய் திறந்து ஏதாவது கேட்டால் இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுறாரு. இப்போ அந்த மாதிரி கேட்கும் போது அந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க எல்லாரும். அப்படியே மின்னிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்கிறார் அது போய், நான் தான் மெய்யான திராட்சை செடி. இப்போ இந்த திராட்சை செடி வச்சு நம்முடைய இருதயத்தில் இன்றைக்கி என்ன ஆண்டவர் கட்டமைக்க விரும்புகிறார்னா, அவர் மேலே நிலைத்திருக்கணும், அவருக்குள்ளே நிலைத்திருக்கணும், அவர் மேலே அன்பாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ ஒரே செடியில் 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று கனி கொடுக்கறது, ஒன்று கனி கொடுக்காது. இது வரல இந்த பண்பு நம்ம கண்ணில் படவே இல்லைல்ல. என்ன பண்பு மட்டும் நம்ம கண்ணில் வெளிப்படையாக போட்டோன்னா, கனி கொடுக்கறது கனி கொடுக்காது. இது மட்டும்தானே பட்டிருக்குது. எல்லாம் உண்மையாக கை உயர்த்துங்க. இது மட்டும்தானே பட்டிருக்குது. ஆனால் இதுக்குள்ளே இன்னொன்று இருக்குது பாருங்கள். 2ம் ஒரே செடியில் தான் இருக்குது. கனி கொடுக்கறது கனி கொடுக்காது. அப்போ நம்ம எல்லாமே கிறிஸ்துவங்களாக தான் இருப்போம், கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருப்போம், கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருப்போம். அவருடைய வேரில் தான் இருந்து நம்ம வந்துட்டு இருப்போம், அவருக்குள்ளே தான் நிலைத்து இருப்போம். ஆனால் கனி கொடுக்குறோமான்றது தான் விஷயம். கனி கொடுக்க முடியுதா? முடியலையா? முடியலன்னா நான் வந்து ஒரு செடியால் கனி ஏன், ஒரு மரத்தால் ஏன் கனி கொடுக்க முடியாது சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்க. சரியான அதுக்கு சேர வேண்டிய சத்து என்ன பண்ணல, சத்து போய் சேரல. அது யார் தப்பு? வேறு தப்பா? அது சரியான இடத்துல இல்லை. ஒன்று வெயிலான இடத்துல இருக்கணும், நிழல் இருக்கிற இடத்துல இருக்கணும், சரியான இடத்துல அந்த கிளை வளரணும். அந்த கிளை தன்னுடைய டைரக்ஷன் வந்து போகணும். நிறைய கிளைகள்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துடும். பார்த்துக்கிறீங்களா?
நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் வரும் நம்ம அனுமதி இல்லாமல் அதை கத்தி எடுத்து வெட்டணும். உடனே வெளியே போகிற கிளையை நம்ம கத்தி எடுத்து வெட்டுவோமா? அப்போது நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போகிறீங்க, உங்களை வெட்டணும், ஆண்டவர் உங்களை அவர்கிட்ட பிரிக்கணும் அப்படின்னா நீங்கள் போகிற டைரெக்ஷன் சரியில்லைன்னு அர்த்தம். நான் சில நேரத்தில் சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது ப்ரொஃபட்டிக்காக இருக்கும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வெட்டப்படுறீங்க அப்படின்னா ஆண்டவரோடு உங்களுடைய உறவு சரியில்லை, ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க முடியல, அவர் சொன்னதை விசுவாசிக்க முடியல, அவரை நான் கம்பீரமாக பார்க்க முடியல, நானும் கம்பீரமாக நடக்க முடியல, எனக்கு வெற்றியே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னா நான் தேவையில்லாத திசையில் என்னுடைய கிளை மூக்க நுழைக்குதுன்னு அர்த்தம். நான் தேவையில்லாத விஷயங்களை மூக்க நுழைச்சி என்னுடைய அவமானத்தை நானே சம்பாதித்துக் கொள்கிறேன் என்று அர்த்தம். அப்போ நான் வெட்டப்பட வேண்டும். நான் யார்? வெட்டப்பட வேண்டிய கிளை தான். ஆனால் நான் அவருக்குள்ளே இருந்தேன்னா நல்ல எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னா அந்த திசையை நோக்கி நான் போனால் கூட என்ன பண்ணுவேன்னா எனக்கு கனி என்ன பண்ணிவிடும், தொங்கும் பொழுது நான் என்ன பண்ணிடுவேன், கீழே குனிஞ்சிடுவேன். அல்லேலூயா சொல்லலாமா? என்னை ஜன்னலுக்குள்ளே போகாது, வேறு வீட்டுக்குள்ளே நான் போக மாட்டேன். இப்போ என் வீடு இருக்குது, பக்கத்து ஒரு வீடு இருக்குது, என் மரத்துக்குள்ளே அவன் வீட்டு மேலே போச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், என்னை திட்டிக்கினே இருப்பான். யாருக்கு அந்த அனுபவம்? கை உயர்த்துங்க. திட்டுவாங்க அனுபவம். பக்கத்து வீட்டுக்காரர் திட்டுவாங்க இல்லையா? மரம் நீங்கள் திட்டிருக்கிறீங்க பாருங்கள், ஏன் இலை கொட்டிக்கிட்டே இருக்கா? மரமே வச்சுருக்கான்ப்பா. அது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. உலகத்தில் எவ்வளோ எல்லை பிரச்சனைலாம் இருக்குது, இங்கே மரம் பிரச்சனை, மர பிரச்சனை. பயம், மனுஷனுக்கு பயம். என்ன பயம்னா அந்த வீட்டுக்காரன் எங்கேயாவது என் மரம் இங்கே வருது, இது ஏன் இடம்னு சொல்லிட்டு போகிறான்ற பயம். பிரியமானவர்களே, நம்ம டைரக்ஷன் எப்படி போகிறோம்? ஆண்டவர் சொல்கிறாரு என்னில் நிலைத்திருக்கு. இப்போ இதுக்கு நிலைத்திருக்குன்னா என்ன பண்ணணும்? நான் ஸ்டெடியாக வளரணும், என்னை அவர் வெட்டக்கூடாது, நான் சரியான திசையில் தான் போகணும். அப்படின்னா என்ன செய்யணும்னா அவரில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. 7ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 நீங்கள் அப்பொழுது மிகுந்த என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு நீங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் வார்த்தையிலே நிலைத்திருக்கணுமா? பி ஸ்டில், ரிமைன் இன் வேர்ட், ரிமைன் இன் மீ, ரிமைன் இஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்க. எப்படிங்க நிலைத்திருக்க? அப்படி வார்த்தையில், அவர் வார்த்தையில் எப்படி நிலைத்திருப்பீங்க? நமக்கு தான் அந்த பண்பே தெரியல, வார்த்தையின் பண்பே. அப்போது பைபிளை திறந்து படிக்கணும். எப்படி படிக்கணும்? படிங்க பார்க்கலாம். திறந்து பைபிளை திறந்து படிங்க. பாருங்கள், எல்லாம் திறக்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. இது பார்த்தீங்களா, புதுசாக சொல்லி கொடுத்தாங்க நமக்கு. பைபிள் எப்படி திறந்து படிப்பீங்க? இப்போ யார் சொந்த திறந்த மனப்பான்மையோடு படிக்கணும். பைபிள் என்ன பண்ணணும்? பைபிள் எப்படி வாசிக்கணும்னா இயேசுவை நினச்சி வாசிக்கணும். பைபிளை சர்ச்சை நினச்சி வாசிக்கக்கூடாது. பைபிளை சொந்த கதையை நினச்சி வாசிக்கக்கூடாது. பைபிளை உன் சோக கதையை நினச்சி வாசிக்கக்கூடாது. பைபிளை சிபிஎம்மை நினச்சி வாசிக்கக்கூடாது. பைபிளை நகை போடக்கூடாதுன்ற தேடி கண்டுபிடிச்சி வாசிக்கக்கூடாது. பைபிளை வெள்ளைப்படவை தான் கட்டணும்னு சொல்லி வாசிக்கக்கூடாது, அப்படி தேடி வாசிக்கக்கூடாது. பைபிளில் இயேசு எப்படிங்கிறாரோ அந்த மாதிரி வாழணும்னு வாசிக்கணும். கைகளை தட்டலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். வேதத்தை திறந்த மனப்பான்மையுடன் வாசித்தால்தான் அதனுடைய பண்புகள் எனக்குள்ளே அன்பாக மாறும். அல்லேலூயா. இப்போ எனக்கு புரியவே இல்லை, படிக்கவே இல்லை, நான் என்ன பண்ணுறது? புரியவே இல்லை, படிக்கலை, நான் என்ன பண்ணுறது? அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, சொல்கிறதை கேளுங்க. அல்லேலூயா சொல்லலாம், அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ சொல்கிறத கேட்கணும், நல்லா சொல்கிறவங்கள கேட்கணும். எனக்கு படிப்பறிவே இல்லை ஐயா, என்னவா படிப்பறிவே இல்லை, ஆனால் காசு கொடுத்து பாருங்கள் ஒரு கட்டு, என்ன ஒரு நோட்டு குறையுது, இப்போ படிப்பறிவு எங்கேதையா வந்துச்சு? எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு எப்போ புரிஞ்சுப்பாங்க தெரியுமா? எங்கே போனீங்க, எங்கே போனீங்க, எங்கே போனீங்க, அதான் 3 முறை கேட்டாச்சே வாய்ஸ் மாற்றி மாடுலேஷனில்.
சொல்லாமல் கொள்ள எங்கே போனீங்க அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க, எங்கே போனோம் எங்கே வந்தான்னு. அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளத்தை ஞானத்தை பயன்படுத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, இனி உலகத்தை குறித்தோ உலக கவலைகளை குறித்தோ நான் யோசிக்காமல் இயேசுவின் வார்த்தைகளை குறித்து யோசிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பயணத்தில் எந்த சம்பவத்தை யோசிப்பீங்க? நீங்கள் பயணம் போகிறீங்க, எந்த சம்பவத்தை யோசிப்பீங்க? போகிற இடத்தையா? நீ போகிற இடம் தான் டிக்கெட் வாங்கி உட்காடுறீங்களே, அப்பா ஐயோ இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே மன்னியும் பிதாவே ரட்சியும். எவ்வளோ ஞானமான வார்த்தை ஆண்டவரே. பிதா சுதன் பரிசுத்த ஆவிக்கு ஆமீன். போகிற இடம் உங்களுக்கு தெரியும், எதை குறித்து யோசிப்பீங்க? சில பேர் எதுவும் யோசிக்கிறதில்ல. பர்த்து கிடச்சிதா ஏறி உட்காந்தோடனே டெத்து மாதிரி தூங்குவாங்க. எப்படி டெத்து மாதிரி? பர்த்து கிடச்சோடனே என்ன பண்ணுவாங்க? டெத்தான மாதிரி தூங்குவாங்க. சில பேர்லாம் நல்லா அந்த மாதிரி பாக்கியவான்கள்லாம் இருக்காங்க. கேட்டால் ஒரு வசனமும் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வசனம் ஞாபகம் வரும். சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன வசனம்? கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அழிக்கிறாராம். என்னதான் வேற நித்திரை அழிச்சிட போறாரு பார்த்து. அப்புறம் பாடணும், பரலோகமே என் சொந்தமே, அப்படி பாடணும். எல்லாம் மாலையெல்லாம் ஒன்று ஒன்று வச்சுன்னுக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதெல்லாம் ஞாபகம் வரும். பயணம் பண்ணும்போது என்ன ஞாபகம் வரணும்? இயேசு கிறிஸ்து ஞாபகம் வராது. அப்போ கூட மோசே, ஆபிரகாம், தானியேல், யோபு, இவங்க தான் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்க. இயேசு தான் ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வருதுன்னா, இயேசு கூட வருவார். எதன்படி வருவார்? படகுல போகும்போது வந்த மாதிரி வருவார். புயல் வந்தாலும் கொந்தளித்தாலும் என் கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பயணம் பண்ணும்போது ஞாபகம் வரணும். சாப்பிடும்போது என்ன ஞாபகம் வரணும்? சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி ஞாபகம் வரக்கூடாது. எப்போதாலும் கறி சாப்பிடணும், எப்போதாலும் கறி சாப்பிடணும். யார் மாதிரி ஞாபகம் வரணும்? இயேசுவை போல ஞாபகம் வரணும். எப்படி வரணும்? இயேசு எப்படி சாப்பிட்டாரு? இயேசு சாப்பிட்டாரா? எப்படி? எப்படி சாப்பிட்டாரு? ஏங்கி சாப்பிட்டாரு. ஏதாவது கனி கிடைக்குமா, சாப்பிட்லாமா? அவர்களோடு போஜனம் பண்ணினார். ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். அதை யோசிக்கணும். அந்த சம்பவம், அதாவது பைபிளை வந்து ரிலேட் பண்ணணும் லைஃபோடு. என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? ஆண்டவருடைய வார்த்தை என் வாழ்க்கையோடு பயணம் பண்ண வேண்டும். சொல்லுங்கள், ஆண்டவருடைய வார்த்தை என் வாழ்க்கையோடு பயணிக்க வேண்டும். நான் வார்த்தையோடு பயணிக்க வேண்டும். இதுதான் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ உனக்கு சம்பவம் ஞாபகம் வரலன்னா சொல்லுங்கள் எல்லாரும். ஐயோ, சம்பவம்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. சம்பவம்னா இது சம்பவம் பண்ணுறது. சம்பவம் ஞாபகம் வரலன்னா, எந்த சம்பவம்? இதில் இருக்க இயேசுவின் சம்பவம் ஞாபகம் வரலன்னா நமக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறது வேஸ்ட். அப்போ இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் கண்மலையின் மேல் இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிடிச்சது? இவ்வளோ நேரம் பேசுனது சொத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளோ தானா? ஏன் நான் பிடிக்கல சொல்லிட்டா? ஏன் பிடிக்கல சொல்லிட்டா? ஆண்டவர் உங்களுக்கு வாள் கொடுப்பார், நீண்ட வாளை கொடுப்பார். அப்படின்னு நான் பேசல. ஆண்டவர் உங்களை கொம்பாய் மாற்றுவார், அப்படி பேசல. நான் என்ன பேசின்னு இருக்கிறேன்? அன்பை பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் நமக்கு இனிமையான சத்தம் எது தெரியுமா? எது சொல்லுங்க? ஆண்டவர் உன்னை வாளாக்காமல், நீ வாழாதாங்கிற உன்னை கூட வாழ்னா வாழ அரண்ட வாழாகிற. உனக்கு எங்கே வாழை வெட்டுவார் அவர்? நீ தான் ஆல்ரெடி வாழை முளைச்சின்னு ஆடினுங்கிறிய. வாள் தலை என்னது? தலையாக்கணுமா? ஏற்கனவே நிறைய தலைங்களாம் இருக்குது உலகத்தில். ஏற்கனவே நிறைய தலைங்களா? தலை இருக்குது, தளபதி இது எல்லாங்குது.
உனக்கு நீ என்ன ஒன்றும் தலை ஆகணும். ஏற்கனவே நிறைய சொல்லுங்கள், ஏற்கனவே நிறைய தலைங்க இருக்குது. ஏன் என்ன பாவமா அதெல்லாம் சொல்லுங்கள். ஏற்கனவே நான் முக்கியமான விஷயம் சொல்லுங்கள். ஏற்கனவே ஐயோ உங்கள் பக்தியை பார்த்து நானே வியந்து இப்போ உட்காந்துக்கிறேன். சொல்லுங்கள், ஏற்கனவே நிறைய தலைங்க இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இயேசு தலையாக இருக்கிறாரு. நான் ஏன் இன்னும் பழைய ஏற்பாட்டு தலையாக மாறணும் விரும்புகிறேன்? நான் வாழாவும் வானா தலையாகவும் வானா, இயேசு எனக்கு வார்த்தை போதும். 2 கையை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவினுடைய வார்த்தை போதும். அப்போது என் கிளையில் நிறைய கனி இருக்கும். கனின்னா என்னன்னா சுவை. கனினா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கனினா என்ன நினைக்கிறாங்கன்னா ஆசீர்வாதமா. என்னது ஆசீர்வாதம்? இதான் ஒரு பெரிய ஒகாபுலரி ஆகிப்போச்சு. இது கர்த்தர் உன்னை முடி சீக்கிரம் முடி வதிப்பாராக. என்னது கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் வரும்பா. நீ ஆண்டவரை நம்பி ஆசீர்வாதம் வரும். நிச்சயமாக வராது. ஆண்டவரை நம்பி வந்து ஆசீர்வாதம் அதுக்காக வந்தேன்னா உனக்கு ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஐயா பைபிள்லாம் அதானே சொல்லுது, கர்த்தர் உன்னை மேன்மையாக இருப்பார், ஆசீர்வாதமாக இருப்பார். அது யாருக்கு சொன்னார்? யாரோ ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு சொன்னார். இந்த பைபிளில் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் எடுத்திங்கன்னா அதுலேருந்து கிட்டத்தட்ட 24ஆம் அதிகாரம் வரலும், ஒரு 26ஆம் அதிகாரம் வரும் ஒரே மனுஷனுடைய வாழ்க்கை பற்றி எழுதியிருக்குது. ஒரு மனுஷனுக்கு அத்தனை அதிகாரம். அவருக்கு அது கரெக்டு. உங்களுக்கு ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை? ஒரு வார்த்தை ஆனாலும் 1 கோடி ரூபாய்க்கு சமானமான வார்த்தை, அவரில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தை உங்களில் இருந்துட்டாலே யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பெரிய ஃபிலாசபி, பெரிய தத்துவம், ஜீசஸுடைய தத்துவத்தை நீங்கள் இருதயத்தில் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் கனி இருக்கும். என்ன இருக்கும்? கனி இருக்கும். ஃப்ரூட்ஃபுல் லைஃப் இருக்கும். உண்மையான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். உண்மையான கனி இருக்கும். உங்களை யாரும் அசைக்க முடியாது, உங்களை குற்றப்படுத்த முடியாது. ஏன்? இந்த உலகத்தையே ஆளுகை செய்கிற சத்ருவே உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா இந்த வார்த்தையில் தான் சுத்தம் பண்ணுறாரு. 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம் முடிச்சிடுறேன். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே என்ன பண்ணுறீங்களா? கேட்டதுனாலே சுத்தமாயிட்டாங்களாம். ஆண்டோடைய வசனத்தை கேட்டதுனாலே என்ன ஆயிட்டாங்க? சுத்தமாயிட்டாங்க. அப்போது நமக்கு வார்த்தை தான் முக்கியம். சொல்லுங்கள், வார்த்தை தான் முக்கியம். இந்த வார்த்தை எனக்குள் இருந்தால்தான் ஆவியானவர் என் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குள்ளே இயேசுவின் வார்த்தை, அதனுடைய பண்புகள், ஆழம் அவைகளெல்லாம் இருந்தால் தான் ஆவியானவர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவார். ஜெபம் பண்ணலாமா? கண்களை ஆண்டவரே சொல்லுங்கள் எல்லாரும். ஆண்டவரே, திறந்த மனப்பான்மையோடு வேத வசனத்தை அணுக வேண்டும். நான் கனி கொடுக்க வேண்டும். நான் கனி கொடுக்க வேண்டும். எனக்கு கனி கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது ஆண்டவரே? நீங்கள் 3.5 வருஷத்தில் உங்கள் உயிரை ஊழியம் செஞ்ச 3.5 வருஷத்தில் உங்கள் உயிரை முடிச்சுக்கிட்டீங்க. நான் எத்தனையோ வருஷம் கிறிஸ்துவனாக வாழறேன். நானும் திருப்தியாக வாழ்ந்து பார்க்கணுன்னு பார்க்குறேன். என்னால் முடியல. இதனுடைய ரகசியம் உங்களுடைய வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. நான் நம்முடைய வார்த்தையை நம்புவேன். உண்மையிலே கனி கொடுப்பேன். திராட்சை செடியாக இருக்கிற உண்மையிலே கனி கொடுப்பேன். நான் கனி கொடாதிருக்கிற கொடியாக இருக்க போகிறதில்லை. சொல்லுங்கள் எல்லாரும், நான் கனி கொடாதிருக்கிற கொடியாக இருக்க போகிறதில்லை. கனி கொடுக்குற கொடி. 2 பேருமே ஒரே ஒரு இயேசுக்குள்ளே தான் இருக்குது. 2 கொடியும் இயேசுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் கூட கிறிஸ்துவங்களாக தான் இருக்கிறீங்க. ஆனால் கனி கொடுக்குறீங்களா கனி கொடுக்கலையான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். ஆத்திமார் நாடு வந்தை முதலாலும் அத்திமாரா துளிர் விடாமல் நாடு வந்தை முதலாலும் கர்த்தருக்கு காத்திருப்பேன்.
சேர்ந்து சொல்லுவோம். நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கரங்களை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கை நீர். கை அப்படி நல்லா இருக்க பிடிங்க. என்ன பாருங்க, எல்லாம் கை அப்படி இருக்க பிடிங்க. இப்படி ஒரு கை இணைச்சு பிடிக்கிறது போல உங்களை நான் நம்புவாண்டவர். சொல்லுங்க எல்லாம். ஒரு உருவகப்படுத்தி பாருங்க, உங்க கையை உருவகப்படுத்தி பாருங்க. உங்க கையை ஒரு உவமையா எல்லாம் அழுத்தி பிடிங்க. அழுத்தி இந்த பாருங்க, நான் பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிக்கணும். இப்படி கை கோத்துக்கூடாது. இது சண்டை போடுறது. இப்படி உறுதியாக பிடிங்க. என் கை இன்னொரு கையை உறுதியாக பிடிச்சிருக்கிறது போல உங்கள் வார்த்தையை நான் உறுதியாக பற்றி கொள்வேன் ஆண்டவர். சொல்லுங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. அச்சாரமாய் முத்திராயாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திராயாய் அபிஷேக அடிமைக்கு தந்தீரே. இந்த அடிமைக்கு தந்தீரே, இந்த அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். பரலோக பிதாவே, உம்மை நம்புகிற ஒரு வாழ்க்கை, உம் வார்த்தையை உறுதியாக திறந்த மனப்பான்மையோடு ஏற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை, உண்மையே பின்பற்றுகிற வாழ்க்கை. நிறைய நேரத்தில் நாங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆண்டவரே, உங்களை நம்புகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் கனி கொடுக்குறோமான்றது தான் எங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம். நாங்கள் சம்பந்தமில்லாத திசையில் போயிட்டுருக்கோம் வளர்ந்து. அந்த வளர்ச்சி பெரிய வளர்ச்சி இல்லை ஆண்டவரே. நீர் விரும்புகிற வண்ணமாக நாங்கள் வளர்ந்த கிளைகளாக உம்முடைய பக்கமாய் திரும்ப வேண்டும். நீர் கனி கொடுக்குற மாதிரி நீங்கள் கனி கொடுக்க விரும்புகிற மாதிரி நாங்கள் வாழணும் ஆண்டவரே. முற்றிலும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you. God bless you. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நல்ல வேத வசனத்தை நமக்கு நல்லா போதித்து விளக்கி காண்பித்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி தெரிவித்துள்கிறேன். அருமையான ஐயாவுக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, குடும்பத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் வீடுகளிலே இருக்கிற சகோதரர்கள் அல்லது சகோதரிமார்கள் இன்னும் வேத அறிவிலே வளர வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பமும் வாஞ்சியமாக இருக்கும் என்று சொன்னால் தம்பி ஜேக்கப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதற்கான காரியங்களை உங்களுக்கு ஒழுங்கு செய்து தருவாங்க. நாம் வேதத்தை திறந்த மனதோடு கூட படித்து முன்னேறி சேரல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஐயா அவர்களும் அவ்வப்போது நம்மோடு கூட வந்து இந்த ஊழியத்தில் நம்மோடு கூட கைகோப்பார்களாக. நாம் யாருமா எழுந்து நின்று பாட்டு புஸ்தகத்தில் 288வது பாடல், நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே என்ற பாடலில் பாடி முடிஞ்ச உடனே காணிக்கை ஜெபமாக கேட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்தி திரு புனிதராஜ் அவர்கள் முன்பாக வந்து ஜெபம் பண்ணார். சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் திருசுநாதகே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே, சிலுவை மரத்தில்
சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் மறைந்து போனாயோ. சந்தனமுடைய காயமும் சுவாமி கிறிஸ்துவோ, நீயுனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவத்தா செய்வருகுதோ, சாசின் மேல் பட்சமுனக்கு திரும்ப வருகுதோ. நிமிஷத்தாசை காட்டிய அக்கினி கடல் தள்ளுவானே, நீயுனக்கு சொந்தமல்லவே. நீக்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே, உலகை விட்டு மறைக்கினும் அவர்க்கே மறைப்பாயே. மறித்து உயிர்த்த இயேசுநாதர் மலரடியில் நாளும் நிலைப்பாய், நீயுனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. ஜெபம் செய்வோம். படைக்கப்பட்ட காணிக்கைக்காக, கேட்ட கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து வேத அறிவு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தம்பி ஜேக்கப்பிடத்தில் நீங்கள் அந்த ஆவலை தெரிவிக்கலாம். அதற்கான ஒழுங்குகளை வருகிற நாட்களில் செய்ய ஆண்டவர் உதவி செய்வார். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்ததான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளையிலே தேவரீர் உம்முடைய சமூகத்திலே முதல் ஆராதனை முடித்து இரண்டாவது ஆராதனை கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரை இடைப்பட்டபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. துதியின் சத்தத்தோடு உம்முடைய சமூகத்திலே துணிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருக்கும் தந்திருக்கிறீர். ஆண்டவர் தாமே நாங்கள் எவ்விதத்தில் இருக்க வேண்டும், ஆண்டவரே உம்மில் அன்பில் நிலைத்திருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அத்தகப்பனை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே உடைய ஆராதனையிலே ஆண்டவரே கர்த்தாவே உடைய கர்த்தாவ வார்த்தைகளை கர்த்தாவே பகிர்ந்து கொண்ட தேவதாசனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு இந்த நாளிலே கர்த்தாவர்களை கொண்டு வந்தீர்களோ, ஆண்டவர் தமது செய்கின்ற ஊழியத்தை கூட கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி உம்முடைய சத்தத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நீங்கள் கொடுத்திருக்கிறீர். நீர் மெய்யான திராட்சை செடி ஆண்டவரே, திராட்சை தோட்டக்காரர் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது அது செய்யப்படும் என்று சொன்ன ஆண்டவரே துதிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, செடியை எவ்விதமாய் ஆண்டவரே நிலைத்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளில் நீர் வெளிப்படுத்தினதற்காக மக்கள் நான் நன்றி செலுத்தி செபிக்கிறேன். கர்த்தாவே, மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தாவே நீர் போதித்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே சோத்திருக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவன் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ருசிக்கும்படியான கிருபைகளை கர்த்தா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் தந்தருளும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தாவே, முதலாவது தேவனுடைய வார்த்தையினுடைய நீதியம் தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே,
கர்த்தாவே தேடுகிற அனுபவத்தில் நாங்கள் கடந்து வர என் தேவனில் உதவி செய்தல்படியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி செபிக்கிறேன் கர்த்தாவே. கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தா அந்த வார்த்தைகளை நாங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ள என் தேவன் உதவி செய்தல்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருக்கள் கூட கேட்டிருக்கலாம், ஆனாலும் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை பிரிக்க கூட ஆண்டவரே மனிதர்களை எத்தனம் செய்யலாம். ஆனாலும் கூட என் தேவனில் உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒரு வேளை ஆண்டவரே தேவனிலே கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, வியாதியோடு, பலவிதமான சூழ்நிலைகளோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. இந்த நாளிலே கேட்ட வார்த்தை நிமித்தமாக உம்முடைய வல்லமை ஆண்டவர்களுக்கு கர்த்தாவே அவர்கள் கடந்து போய் ஆண்டவர் எல்லா விதமான சூழ்நிலை மாற்றி தரும்படியாய் செபிக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் வந்தது நல்லது என்று கடந்து போக ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்துள்ளபடியாய் உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்கள் படைத்த காணிக்கை உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் தாமே துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. பிரிந்து இங்கிருந்து கடந்து விட்டு ஆண்டவரை வேறு இடத்துக்கு கடந்து போகுது உம்முடைய சமூகம் முன்னுமாயிருந்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் தாமே நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நிமித்தமாக இடைப்பட்டுபடினாலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி செபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் தாமே இந்த கர்த்தாவே இந்த ஓய்வு நாள் காலை வேளையில் கர்த்தாவே உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகள் ஆண்டவரே வாழ்க்கையிலே கிரியை செய்தலும்படியாய் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்படுத்தி செபிக்கிறோம். துதி கன மகிமை உமைக்கே ஏறெடுக்கிறோம். இந்த இயேசு நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஈசியை திருச்சபையாக நற்செய்தி நல்கிடவும் முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாதானம்.